நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழகத்துல ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது ரொம்ப நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கத்துல திமுகவினர் ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த பக்கம் தாவேகாவினர் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 பேர் எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அப்படின்னா, நேத்து உதயநிதி அவர்கள் தஞ்சையில நடந்த ஒரு போராட்டத்துல பேசியிருக்காங்க. அந்த பேசினதுல ஒரு சர்ச்சைக்குரிய வார்த்தை விட்டுட்டாங்க அப்படிங்கிறதுனால ஒரு பக்கம் அவங்களை எதிர்த்து தாவேகாவினர் போராட்டத்துல ஈடுபட்டு வர்றாங்க. ஒரு பக்கம் அவங்களை ஆதரிச்சு திமுகவினர் போராட்டத்துல ஈடுபட்டு வர்றாங்க. அது என்ன போராட்டம், அங்க என்ன நடந்துச்சு, எதுக்கு உதயநிதி அவர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதை பத்திய ஒரு குட்டி விவரத்தை இதுல பார்க்கலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். உதயநிதி அவர்கள் நேத்து தஞ்சாவூர்ல காவேரியை பத்திய ஒரு போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. அந்த போராட்டத்துல ஈடுபட்டு கிட்டத்தட்ட 22 நிமிஷம் பேசியிருக்காங்க. அதுல பொம்மை முதல்வர் கவர்ச்சியை வச்சுதான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரீல்ஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்வரையும் சரி, தாவேகாவினரையும் சரி, அமைச்சர்களை பத்தியும் சரி, இப்போ உள்ள எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து விமர்சனமா பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட 2 மாசம் ஆச்சு ஆட்சிக்கு. பாஜகவை பத்தி ஒரு நேரம் கூட எதிர்த்து பேச கிடையாது, பாஜகவை பார்த்து பயப்படுறாங்க, திமுகவுன்னு அவ்வளவு ஈஸியா அவங்க பேசிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அடுக்கடுக்கான ஒரு விமர்சனத்தை வச்சுட்டு வந்தாரு. அந்த வகையில் அந்த காவேரி நீர் வரல அப்படிங்கறத பேசிக்கிட்டு இருக்கும்போது அவரு காவேரி நீரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. அந்த வகையில கீழே இருந்த தொண்டர்கள் திடீர்னு த்ரிஷா பேரை த்ரிஷான்னு யாருன்னு உங்களுக்கே தெரியும், நடிகை த்ரிஷா பேரை த்ரிஷா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு இவங்க ஒரு ஃப்ளோல பேசிக்கிட்டு இருந்த உதயநிதி அவர்கள் அங்க எங்க வரணுமோ அங்க வரல, தண்ணி வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு பேசியிருக்காரு. அதுக்கு கீழே இருந்த தொண்டர்கள் ஆரவாரமா கத்தி கூச்சலிட்டு அப்படி பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இது வெளியில எப்படி தெரிஞ்சிச்சுன்னா, ஒரு பெண்ணை இழிவா பேசிட்டாரு உதயநிதி அப்படிங்கிற மாதிரி வெளியில தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இது நேத்து வரைக்கும் பெரிய பேசு பொருள் ஆக கிடையாது. இன்னைக்கு காலையில இருந்து அது ஒரு பெண்களை பத்தி தவறா பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா சார்பில் மகளிர் அணிகள் ஆணையர்கிட்ட கம்ப்ளைண்ட் ரைட்ஸ் பண்ணி அது தமிழகத்தில் உள்ள எல்லா இடத்துலையுமே ஆர்ப்பாட்டத்துக்கு அறிவிச்சு இப்படி பல சம்பவங்கள் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த வகையில் தொடர்ந்து மகளிர் அணி மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் பல அரசியல் கட்சி தலைவர்களும் சரி எல்லாருமே அதற்கு கண்டனமும் தொடர்ந்து தெரிவிச்சுட்டு வர்றாங்க. நேற்று நடந்த அந்த நிகழ்வுல உதயநிதி அவர்கள் பேசினதை வச்சு இன்னைக்கு உதயநிதி அவர்கள் பெண்களை பத்தி தவறா பேசினாங்க, அப்புறம் மகளிர் அணிகள் கொடுத்த அந்த மனுவையும் வச்சு அவங்கள இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி காவல்துறையினர் இன்னைக்கு காலையில உதயநிதி அவர்கள் வீட்டுக்கு காவல்துறையினர் சென்றிருக்கும் போது அங்க உதயநிதி அவர்கள் வீட்டுல இருக்கும்போது அதை கேள்விப்பட்டு மாசு சுப்பிரமணியன் முன்னாள் அமைச்சர், அவங்க இன்னும் பல்வேறு முன்னாள் அமைச்சர்கள், அப்புறம் திமுகவோட ஒரு முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே உதயநிதி அவர்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்துட்டு எந்த காரணத்துக்காண்டி அவர் அரெஸ்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு பல கேள்விகள் அடுக்கடுக்கா முன் வச்சிருக்காங்க. அதுக்கும் காவல்துறை தரப்பினர் பதில் அளிச்சுட்டு வந்திருக்காங்க. இதுக்கு காவல்துறையினர் பதில் அளிச்சதுக்கு அப்புறம் உதயநிதி அவர்களோட மனைவி சொல்லியிருக்காங்க, காலை கடன்கள்லாம் முடித்ததுக்கு அப்புறம் உதயநிதி அவர்கள் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 நிமிடம் சொல்லிட்டு டைம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. இதுக்கும் ஒரு வகையில சர்ச்சையாச்சு. எவ்வளவு நேரம் அப்படிலாம் கேட்க முடியும், அவ்வளோலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினர் பக்கத்துல இருந்து சொன்னாங்க. அதுக்கும் சில எதிர்ப்புகள் வந்தது. உதயநிதி அவர்களை கைது செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு திமுகவினர் கோர்ட்லயுமே மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அந்த மனுவையுமே நீதிபதி கிட்டத்தட்ட ஒரு 12 மணி முடிய உதயநிதி அவர்களை அரெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை வச்சிருந்தாங்க. ஆனால் அது காவல்துறையினருக்கு எங்களுக்கு எதுவுமே வர கிடையாது, காவல்துறையினருக்கு எந்த எதுவுமே வர கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள 12 மணிக்கு முன்னாடியே உதயநிதி அவர்களை அரெஸ்ட் பண்ணி தஞ்சாவூருக்கு அழைச்சி செஞ்சுட்டு போனாங்க விசாரணைக்காக. இது ஒரு புறம் இருக்க, இன்னொன்று உதயநிதி அவர்களை கைது செஞ்சதுக்கு திமுக தரப்புல பல இடத்துல போராட்டங்கள் நடத்தப்பட்டது. பல அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சாங்க. அந்த வகையில தேனியில ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில போராட்டம் நடந்துச்சு. அந்த ஆர்ப்பாட்டத்துல ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் கைது செஞ்சாங்க. பல இடத்துல முதல்வர் விஜய் அவர்களோட உருவ பொம்மைகள்லாம் எரிக்கப்பட்டது திமுகவினர்னால. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம்னு பார்த்தோம்னா நம்ம அரசியல் கட்சி தலைவர்கள் பல பேர் அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அந்த வகையில பாஜக சார்ந்த குஷ்பு அவர்கள் சொல்லியிருந்தாங்க,
இதுக்கு வந்து முழுக்க முழுக்க உதயநிதி அவர்கள் மேலதான் தவறு இருக்கு. உதயநிதி அவர்கள் வந்து கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காங்க. அது சம்பந்தமா அடுத்தடுத்து சில திமுக தலைவர்களுமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட சிபிஐ, சிபிஎம் சண்முகம், வீரபாண்டி அவர்கள், அதற்கப்புறம் அன்புமணி, திருமா அவர்கள் இப்படின்னு சொல்லிட்டு பல முன்னணி தலைவர்கள் எல்லாமே அவங்களுடைய கண்டனத்தையும் எதிர்ப்பையும் தெரிவிச்சுட்டு வர்றாங்க. இது முழுக்க முழுக்க வந்து இன்னைக்கு உதயநிதி அவர்கள் அரெஸ்ட் ஆயிருக்காங்க, கைது செய்யப்பட்டிருக்காங்கிற ஒரு பக்கத்துல பார்க்கும்போது, நாளை தினம் வந்து சட்டப்பேரவை தமிழ்நாட்டுல கூடுது. ஒருபுறம் மக்கள் தலைவர்கள் வந்து நாளைக்கு சட்டப்பேரவை கூடுது, இன்னைக்கு வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவரை வந்து கைது செய்யப்பட்டிருக்காருங்கிறது வந்து ஒரு அரசியல் சம்பந்தமான ஒரு விவாதத்தையும் கிளப்புது. அந்த வகையில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து இது தவறு, ஒரு எதிர்க்கட்சி தலைவரை வந்து நாளைக்கு சட்டப்பேரவை கூடுது, இன்னைக்கு வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவரை வந்து கைது செய்வது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு அவங்க கருத்துக்களை வந்து முன் வச்சிருக்காங்க. இன்னைக்கு நடக்கிற சூழல்ல உதயநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டாங்க. அவர் செஞ்சது வந்து அவர் பேசினது தவறு. ஆனா இதை முழுக்க முழுக்க வந்து உதயநிதி அவர்கள் வந்து எதிர்க்கிறாரு. இது நான் வந்து இப்படி இந்த அர்த்தத்துல நான் பேச கிடையாது. முழுக்க முழுக்க வந்து இந்த ரீல்ஸ் ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க வந்து காப்பி அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மூலமா தான் இப்படிலாம் கட் காப்பி பண்ணி தான் இவ்வளவு பெரிய ஒரு சர்ச்சையை உண்டு பண்ணியிருக்காங்க. நான் அந்த அர்த்தத்துல பேச கிடையாது, அதுவே பேச கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க உதயநிதி அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு பல்வேறு தரப்புலையும் ஆதரவும் வருது, எதிர்ப்பும் வருது. இது சம்பந்தமா இப்போ வந்து அரசு தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க, உதயநிதி அவர்களை வந்து கைது செய்து சிறையில் அடைக்கிற நோக்கம் வந்து எங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு இப்போ நீதிபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விசாரிச்சுட்டு அவங்களை அனுப்பிவிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நாளைக்கு சட்டப்பேரவை கூட போகுது. எதிர்க்கட்சி தலைவர் இன்று இரவு விடுதலை செய்யப்படுவாரா, இல்ல நாளைக்கு எதிர்க்கட்சி தலைவர் இல்லாமையே சட்டப்பேரவை கூட போகுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.